ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா நடக்குது. மாப்பிள்ள கடைசி நேரத்துல ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சிருக்காரு. சம்பந்திமா, உங்களுக்கு தேதி ஓகே தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தான். ஸ்ரீராம ஜெயம் நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் மே 18ஆம் தேதி திங்கட்கிழமை துதிவியை திதி ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் கன்யா லக்னத்தில் சென்னையைச் சார்ந்த சக்கரவர்த்தி சரண்யா இவர்களின் குமாரத்தி ஆகிய தாராவை அதே சென்னையைச் சேர்ந்த ராமநாதன் வசந்தா ஆகியோரின் குமாரன் தீபக்கிற்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு உறுதி செய்யப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். என்னப்பா கல்யாணத்துக்காவது கரெக்டா வந்துருவியா? இந்தாங்க 2 பேரும் மோதிரம் மாத்திக்கங்க. தீபக் டிசைன் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தாரா. அப்புறம் இந்த Dress கூட செம்மையா இருக்கு. தீபக், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஜோதி எடு. கையை நீட்டுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. 2 பேரும் எழுந்து நின்னு மாலை மாத்திக்கங்க. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. கேக் வெட்ட வேண்டாமா? நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. கடவுளே, நீ சக்தி உள்ள சாமின்னு எங்களுக்கு காமிச்சிட்ட. உன்னை நம்பினது வீண் போகல. என் பேத்திய உசுரோட திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். காவியா, சாமியை கும்பிட்டுக்கமா. ஏய், இனிமே நீங்க 2 பேரும் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அவன் எவ்ளோ கெட்டவன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. நான் எப்படி சித்தி அவன் கூட வாழ முடியும்? அம்மா நீ சும்மா இருமா. அக்காவை எதுவும் சொல்லாத. அவதான் என்ன காப்பாத்திருக்கா. அக்கா என்ன காப்பாத்ததான் பாட்டி தப்பிச்சு போக சொல்லியும் கூட அவ போகல. அக்காவை திட்டாதம்மா. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. அப்பா சாரிப்பா. நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நடந்ததை எல்லாம் பார்க்கும்போது நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த எல்லா தப்பும் என் மேல தான். சரியா விசாரிக்காம என் பொண்ணை கொண்டு போய் படுகொலையிலே தள்ளியிருப்பேன். என்ன மன்னிச்சிருமா. இவளாலதான் இந்த குடும்பத்துக்கே அவமானம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுவேன். என்ன அடிச்சிட்டீங்களா? காவியா மட்டும் தப்பிச்சு போயிடானா பூஜாவை அவன் கல்யாணம் பண்ணிருப்பான். தப்பிச்சு போக படி இருந்து இவ போகலையே. ஏன்? ஏன்னா நீ பெத்த பொண்ணுக்காக என்னமோ பெருசா உத்தமன் அவளுக்கு பறிச்சு பேசிட்டு இருக்கே. பொண்ணு அவளுக்கு கட்டி வைப்பியா? நல்ல வேலையா அந்த பையனும் பொண்ணு வந்து இவ வாழ்க்கையை கெட்டு போகாம காப்பாத்தினாங்க. இன்னைக்குதான் நியாயமா 4 வார்த்தை பேசியிருக்கேன். மனசுல இருந்து பேசுறேன். இதுக்கு மேலயாவது பேசாம இரு. ஆமாண்டி, வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வீட்டுக்கு வா. வரும்போது ரேவதியும் கூட்டிட்டு வா. இந்தாங்க. எவ்வளவு நேரம் சாப்பிட வாங்கன்னு 2 பேரையும் கூப்பிடுறோம். வந்த கெஸ்ட் எல்லாம் அனுப்பி வைக்கணும்ல. அதான் லேட் ஆயிடுச்சு. அண்ணே, மெனு கூட உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாப்பிடு. தேங்க்ஸ் தாரா. தாரா, அந்த போலீஸ் ஆபீசருக்கு நான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அதான் உன் ஃப்ரெண்டோட அப்பா போலீஸ் ஆபீசரா இருக்கான்னு சொன்னல. ஸ்டேஷன்ல எல்லாரும் ரொம்ப யோசிச்சாங்க. அப்புறம் அவர் தான் ஃபோன் பண்ணிருப்பார் போல. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. தாரா, காவியாவோட கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு. காலையிலே நாங்க போயிட்டேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது. பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு. ஆனா திடீர்னு எங்கேருந்து அந்த ஒரு வெறி வந்துச்சுன்னு தெரியல. காவியாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நானும் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு கட்டத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. சரி, அப்ப இனிமே அவ்வளவுதான். காவியாவை காப்பாத்தவே முடியாதுன்னு நினைச்சிட்டேன். எங்க இருந்தோ ஒரு லீட் கிடைச்சது தாரா. என்கேஜ்மெண்ட்டை விட இந்த காவியாவோட கல்யாணம் தான் இம்பார்ட்டண்டா போயிருச்சுல. தாரா, மறக்காம அந்த போலீஸ் ஆபீசருக்கு என்னோட தேங்க்ஸை கன்வே பண்ணிடு. நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்ல. எப்படி கல்யாணம் நின்னு இருக்கும். தீபக் தான் இன்னமும் செஞ்சு காவியாவை காப்பாத்திருக்காரு. இனிமே தீபக் என்கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம கவனமா பாத்துக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இன்னும் என் தம்பி உள்ளதா இருக்கான். அவனை வெளியே கொண்டு வரதுக்கான வழி கிடைச்சதா இல்லையா? ஏதாவது ஒரு கேஸ்னாலும் பரவாயில்ல. இப்ப வரைக்கும் எத்தனை கேஸ் வந்திருக்கு தெரியுமா? 4 ஹராஸ்மெண்ட் 7 கரப்ஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. சார் கிட்ட கொடுங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி கேஸ்ல எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் தைரியமா பேசினா போதும், அடுத்த கம்ப்ளைண்ட் கொடுக்க எல்லாரும் லைன்ல நிப்பாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஃபைல் இருக்குன்னு. என் தம்பி மேல இருக்கிற அக்கறையில கேட்டுட்டேன். நீங்க பாருங்க சார். முதல்ல கேஸ் கொடுத்த எல்லாரையும் பார்த்து வாபஸ் வாங்க வைக்கணும். அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? என் தம்பியை வெளியெடுக்கிறதுல இவ்ளோ கஷ்டம் இருக்கா? பப்ளிக்லாம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. நாங்க ரிஸ்க் எடுத்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை வேலை பார்க்க விடுங்க. என் தம்பி என்ன அவ்ளோ கெட்டவனா? இவ்ளோ பெரிய வீட்டை கட்டிட்டு என் தம்பிய கம்பிக்கு பின்னால உட்கார வச்சுட்டால. அவ மட்டும் அவ வீட்டுல நிம்மதியா இருந்துருவாளா? இல்ல இருக்கதான் விட்டுருவேனா? முதல்ல என் தம்பி வெளியே வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறாங்களே.